வணக்கம். நாம் பீஷ்மரின் பிறப்பை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக மகாபாரதம் குருவம்சத்தின் மன்னனான பிரதீபனிடமிருந்து தொடங்குகிறது. பிரம்மதேவனிடம் சாபம் பெற்ற மகாபிஷக் இந்த பிரதீபனுக்கும் சுனந்தாவிற்கும் மகனாக பிறந்தார். இவனுக்கு சந்தனு என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர். அதே நேரம் கங்காதேவியும் மானிட பெண்ணாக பூவுலகில் பிறப்பளித்தார். பிரதீப மன்னன் கங்கை நதிக்கரையோரம் உள்ள ஒரு வனத்தினில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தான். அங்கு வந்த கங்காதேவி அவன் மேல் மோகம் கொண்டு அவனுடைய வலது தொடையில் வந்து அமர்ந்து கொண்டாள். தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி பிரதீப மன்னனிடம் கேட்டாள். மன்னன் கங்காதேவியின் செய்கையை கண்டு அதிர்ந்தாலும் அவளை பார்த்து, கங்காதேவியே, நமது சாஸ்திரத்தின்படி மனைவி இடது தொடையில் தான் அமர வேண்டும். மகன் அல்லது மருமகள் மட்டுமே வலது தொடையில் அமர வேண்டும். ஆதலால் உன்னை என் மருமகளாகத்தான் ஏற்றுக்கொள்ள முடியும், மனைவியாக அல்ல என்று சொன்னார். மனமுடைந்த கங்காதேவியும் மறுப்பேதும் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். அரண்மனைக்கு திரும்பிய பிரதீப மன்னன் மகன் சந்தனுவிடம், நீ மன்னனாக முடிசூடி கொண்ட பின்னர் கங்கை நதிக்கரைக்கு போ, அங்கு வரும் பெண்ணை மணந்து கொள் என்றார். சந்தனவும் தந்தையின் சொல்லிற்கிணங்க மன்னனாக பொறுப்பேற்ற பின் கங்கை நதிக்கரைக்கு சென்றான். அங்கு தோன்றிய கங்காதேவியை கண்டு அவள் அழகினில் மயங்கி அவளை தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டான். கங்காதேவியும் அவனை பார்த்து, மன்னா, என் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நான் தங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதிப்பேன் என்றாள். அவள் அவ்வாறு சொன்னதும் மன்னனும் அவளை பார்த்து, என்ன நிபந்தனை என்றான். தாங்கள் என்னை திருமணம் செய்து கொண்ட பின்னர் நான் என்ன செய்தாலும் ஏன், எதற்கு என்று நீங்கள் கேட்கக்கூடாது. அவ்வாறு என்னிடம் கேட்பேன், நான் தங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவேன் என்றாள். சந்தனவும் அவளது நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார். திருமணம் நன்றே முடிந்தது. தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம்.